தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இதனால்தான் உழவுக்கும் தொழிலுக்கு வந்தனம் செய்வோம். உணவு உற்பத்தியில் உதவிடும் சூரிய பகவான் முக்கியத்துவம் கொடுத்து உழவர் திருநாளான பொங்கல் திருநாளில் இயற்கைக்கு படையலிட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நாகையில் உள்ள தனியார் பள்ளியில் இயற்கை விவசாயத்தினை ஊக்கப்படுத்தும் வகையில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய நெல்மணிகள் புதுநெல் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல்மணிகளை கொண்டு உரலில் உலக்கை போட்டு பழங்கால முறைப்படி கைகளால் அரிசி குத்தி அதனை புடைத்து அரிசி எடுக்கப்பட்டது. புது அரிசியை பானையில் இட்டு பொங்கல் பொங்கி வர சக மாணவ மாணவிகள் மேளம் அடித்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என குழவையிட்டு உற்சாகத்துடன் முழக்கமிட்டனர். பாரம்பரிய பொங்கலின் வரும் தலைமுறையினர் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்திட வேண்டும், இயற்கை விவசாயத்தினை பாதுகாத்திட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். பின்னர் கயிறு இழுத்தல், ஆசிரியர்களின் கும்மிப்பாட்டு நடனம், குளவிடுதல் என சமத்துவ பொங்கலை கொண்டாடினார்கள்.